ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் டே 3ல நடந்த ஷிஃப்ட் 2, 3 and 4ஓட கம்பைன் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச எல்லா ஷிஃப்ட்ஸோட அனாலிசிஸ், எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் இந்த வருஷம் நடந்த எல்லா ஷிஃப்ட்டோட அனாலிசிஸுமே நம்மளோட சேனல் நம்ம கொடுத்துருக்கோம். எந்த டே எந்த ஷிஃப்ட் அப்படின்றத பார்த்து நீங்கள் அந்த அனாலிசிஸ் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இது இல்லாமல் நம்ம இது மாதிரி அனாலிசிஸ், எக்ஸாம் அனாலிசிஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் செஷன்ஸ் லைக் பட்ஜெட் கிளாஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் செஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நடந்த ஷிஃப்ட்டோட ஆர்டர் 2, 3, 4 இந்த ஆர்டர்லேயே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. ரீசனிங் அண்ட் குவான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ்லாம் டூயபிளாக இருக்குது. சேம் அந்த அட்டம்ப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80 இந்த ரேஞ்சில் தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஷிஃப்ட் 2ஓட அனாலிசிஸ் தான். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்ததில் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ இதில் நிறையவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு 73+, 72+ அப்படின்ட்டு ஆவரேஜாக இந்த மாதிரி நிறையாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட் 3ல் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஒரு சில 1 or 2 கொஷின்ஸை தவிர்த்து எப்பயுமே ஒரு ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் 2 கொஷின் வந்து ட்ரிக்கியாக இருக்குது அப்படின்ற மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஷின் வந்து நமக்கு ஈஸி, அந்த ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். லைக்வைஸ் ஷிஃப்ட் 3 இன்றைக்கி நடந்த ஷிஃப்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது, ஸ்கோரிங்காகவும் இருந்திருக்கு. அண்ட் ஷிஃப்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஈஸி, ரீசனிங் அண்ட் குவான்ஸ் சேம் இதே மாதிரி ட்ரிக்கியாக இருந்திருக்கு. அதுவும் குவான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரித்மெட்டிக் சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் 4ல் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. லைக் 68+ அட்டம்ப்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 68, 69 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான அட்டம்ப்ட் இருந்திருக்கு. ஓவராலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடந்த ஷிஃப்ட்ஸோட குட் அட்டம்ப்ட் சேம் அஸ் எஸ்டர்டே. பிகாஸ் அதே லெவல் ஆஃப் பேப்பர் அண்ட் அதே லெவல் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் ஆவரேஜாக வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் 65+ அட்டம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அக்யூரேட்டாக அப்படின்னா யூ கேன் ஸ்டடி ஃபார் மெயின்ஸ். ஸ்டில் நான் பிகினராக இருக்கேன், நான் இந்த வருஷம் தான் அட்டன் பண்ணேன், நான் ஒரு 60+ தான் போட்டிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்களுமே படிங்க. அக்யூரேட்டாக நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா படிங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 65 தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. போன வருஷம் வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக இருந்துமே ஒரு 65 தான் வந்திருக்கு. இந்த வருஷம் வேக்கன்சி அதிகமாக இருக்குது. ஸோ கட் ஆஃப் குறையலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் 60+, 65+ நான் அக்யூரேட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐபிஓட ஹால் டிக்கெட்டுமே விட்டுட்டாங்க. ஸோ அடுத்த வீக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம் இருக்கிறவங்களுமே நல்லா படிங்க. முக்கியமாக இங்கிலீஷில் நல்லா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அனாலிசிஸ் ஃபார் டுடே. அண்ட் இதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஃபார் த லாஸ்ட் டே நம்ம தருவோம். அட் த சேம் டைம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி கிளர்க் ப்ரிலிம்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோவுமே வரும். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.